வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியுடன் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்கள் மற்றும் அவரின் சீடர்களின் புனித சின்னங்களை ஒரே சூழலில் தரிசிப்பதற்கான வாய்ப்பு பக்தர்களுக்கு கிடைக்கின்றது. இன்றும் பெருந்திரளான பக்தர்கள் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தலில் 3 பௌத்த ஜாதக கதைகள் சித்தரிக்கப்படும் அதேவேளை சுமார் 100 ஓவியங்கள் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிரச வெசாக் வலயத்தின் இறுதி நாள் இன்று புனித சின்னங்களை வழிபடுவதற்கு பெருந்தலான மக்கள் வருகை. வடமாகாண தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தாம் இதுவரை தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை என்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தீயிட்டு தற்கொலை செய்து கொண்ட புத்த பிக்குவின் சடலத்தை கோரி பிக்குகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில். சிரச வெசாக் வலயத்தின் இறுதி நாள் இன்றாகும். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவான் மற்றும் அவர்தம் சீடர்களின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக பெருந்திரளான மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூர பகுதிகளிலிருந்து புனித சின்னங்களை வழிபடுவதற்காக சிரச வெசாக் வலயத்தில் காத்திருக்கின்றவர்களுக்கு இன்று பிற்பகல் 2:30க்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. சிரச வெசாக் வலயத்தில் புத்த பகவான் மற்றும் அவரது 2 பிரதம சீடர்கள் உள்ளிட்ட 12 தேரர்களின் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களின் பின்னர் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சிரச வெசாக் வலயத்தில் புத்த பெருமானின் புனித சின்னங்களும் அவர் தம் சீடர்களான சீவளி, அங்குளிமால, உப்பாலி, பக்குள, அஞ்ஞா கொன்னஞ்ச, ராகுல, கவம்பதி, ஆனந்த், பிலிந்திவச்சு, கதிரவணிய, ரேவத்த ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்தில் பொதுமக்களின் தரிசனத்திற்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. විධානයේ සභාපතිතුමාගේ අනුදැනුම ඇතුව අපට හැකියාව ලැබුණේ මේ විශ්වයේ තිබෙනා වූ අපරිමිත ශක්තිය නිසාවෙන්. අද මේ ජීවමාන දෙවුරන් විහාරයේ බඳු ස්ථානයක් බවට මේ පූජනීයත්වයට பரிசுத்தம் மிக்க ஒரு இடமாக, பூஜிக்க கூடிய ஒரு இடமாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மாறியுள்ளது. எனவே இங்கு வருகின்றவர்களை பரிசுத்த உள்ளத்தோடு வரும்படி நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்று நாள் முழுவதும் புனித சின்னங்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கும். எனவே இங்கு ஏற்ற ஆடைகளுடன் வந்து இவற்றை தரிசிப்பதோடு சிரச வெசாக் வலயத்திற்கு வரும்படியும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். සකලාපේ පිහිටීමේ සර්වඥ ධාතු මන්දිරයට පැමිණෙන හැටියට ලංකාවාසී ජනතාවට මේ සිටින් යුත් අපි ආරාධනා කර සිටිනවා. இதேவேளை புத்த பகவானின் முதன்மை சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அதிஷ்டானය මේ මොහොතේ භාවනා කරනකොට ඒ ශක්තිය අපේ ශරීරයට මනසට ඇවිල්ලා ධර්ම මාර්ගයේ අග්‍රශ්‍රාවක ධාතුන් වහන්සේලා ප්‍රදර්ශනය කරන අන්තිම දවසේ ඒ වගේම තුන්වෙනි புத்த பகவான் மற்றும் அவர் தம் சீடர்களின் புனித சின்னங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இறுதி நாள் இன்றாகும். எனவே இவற்றை வழிபடாத கொழும்பை அண்மித்த பிரதேசங்களில் உள்ள மக்களை இவற்றை வழிபட வருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். අග්‍රශ්‍රාවක ධාතුන් වහන්සේ ප්‍රදර්ශනය සහ புனித சின்னங்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள இறுதி நாள் இன்றாகும். அதே போல சிரச வெசாக் வலயத்தின் இறுதி நாளும் இன்றாகும். மேலும் இதனை நீடிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி இங்கு வந்து இந்த புனித சின்னங்களை வழிபட்டு புண்ணியங்களை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ඒ උපරිම ප්‍රයෝජන ලබා ගන්න. ඒක නිසා මේ සිරසා නමාමි වෙසක් කලාපයට පැමිණිලා මේ ධාතුන් වහන්සේ වන්දනාමාන කරගෙන කුසල් රැස් කර ගන්නා ලෙස අපි සියලු දෙනාටම බොහොම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. சிரச வெசாக் வலயத்துக்கு நேற்றிரவு வருகை தந்த அதிகளவிலான மக்கள் வெசாக் அலங்காரங்களை பார்வையிட்டனர். சிரச வெசாக் வலயத்தில் இலங்கையின் முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வெசாக் அலங்கார பந்தலை மக்கள் இதன்போது பார்வையிட்டனர். 3 பௌத்த ஜாதக கதைகளை சித்தரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார பந்தலில் சுமார் 100 ஓவியங்கள் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வெசாக் அலங்கார பந்தல் 48 அடி உயரமும் 82 அடி அகலமும் கொண்டதாகும்.
சிறுச வெசாக் வலயத்தில் முதன்முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தல் 190 திரைகளை கொண்டு அமைந்துள்ளது. சிறுச வெசாக் வலயத்திற்கு வருகை தரும் மக்களுக்காக நேற்றைய தினம் அன்னதான நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. நேற்றைய தினத்தை போன்று இன்று இரவும் அன்னதான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் மக்களின் தாக சாந்தியின் பொருட்டு சிறுச வெசாக் வலயத்தில் நேற்று மூலிகை பானமும் தேநீரும் வழங்கப்பட்டன. சிறுச வெசாக் வலயத்திற்கு வருகை தருகின்ற மக்களுக்காக ஸ்ரீ சித்தார்த்த கௌதம எனும் ஆன்மீக திரைப்படம் ஒளிபரப்பப்படுகின்றமை விசிராம்சமாகும். அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் சிறுச வெசாக் வலயத்துக்கு வருகை தந்தனர். ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தின் சித்துஹாத் இளவரசராக நடித்த ககன் மல்லிக் மற்றும் யசோதரா தேவியாக நடித்த அஞ்சல் சிங் ஆகியோர் நேற்றைய தினம் சிறுச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்து புனித சின்னங்களை வழிபட்டனர். There are 3 stories. One is Angulimala story. Sariputta and Moggallana. Sariputta. இதேவேளை ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் WMTP வராவேவ சிறுச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்து புனித சின்னங்களை தரிசித்தார். உலக பௌத்தர்களுக்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட ஊடக நிறுவனத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு இன்று காலை முதல் அதிகளவிலான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர்.
மொனராகலையிலிருந்து நாம் வருகின்றோம். சிரச முன்னெடுக்கும் இந்த புண்ணிய கர்மத்திற்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். மட்டக்குழியிலிருந்து இது பார்க்கறதுக்கு கிடைச்சதுக்கு சத்கு டிவி, சிரச டிவி இவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம். காலையிலிருந்து வருகின்றோம். நேற்றைய செய்தி அறிக்கையில் இதனை பார்த்தவுடன் அமக்கம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. சிரச வெசாக் வலயத்தின் இறுதி நாள் என்றாகவும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பெருமானின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு தற்போதும் கூட அதிகளவிலான பக்தர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அது தொடர்பிலான நேரடி காட்சிகளோடு நாங்கள் தற்போது இணைந்து கொள்வோம். சிரச வெசாக் வலயத்தில் புத்த பகவான் மற்றும் அவரது 2 பிரதம சீரர்கள் உள்ளிட்ட 12 தீரர்களின் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று காலை முதல் மிக நீண்ட வரிசையிலிருந்து மக்கள் இந்த புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. தற்பொழுதும் கூட பெருமளவிலான மக்கள் இந்த சின்னங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் அதிகளவிலான மக்கள் கொழும்போ 2 பிரேக்ரோ பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC ஊடக வலையமைப்பின் பிரதான அலுவலகத்தின் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற சிரச வெசாக் வலயத்துக்கு வந்து கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக சிரச வெசாக் வலயத்தில் இலங்கையின் முதல் முறையாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான அலங்கார பந்தல்களையும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. வருடாந்தம் அலரி மாளிகையில் நடாத்தப்படும் அன்னதான நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்வு இம்முறை 3வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு வருகை தந்த மக்களுடன் உரையாடிய ஜனாதிபதி அவர்களுக்கு உணவு பரிமாறியதையும் காணக்கூடியதாக இருந்தது. வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தாம் தீர்மானம் எதனையும் இன்னும் எடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட குழு கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தின் பின்னர் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ஆர் சம்பந்தன் இந்த கருத்தினை வெளியிட்டார். தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோமா இல்லையா என்ற விஷயத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நமது கட்சி, நமது பல கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல கட்சிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் கூடி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவெடுக்கும். தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பதாக அது விடயம் சம்பந்தமாக உறுதியாக என்னால் ஒரு கருத்தும் கூற முடியாது. மற்ற விஷயத்தை பற்றி, அதாவது ஜாத்திக ஹெல உரிமைய விமல் வீரவன்ச, கோத்தாபய ராஜபக்ச போன்றவர்கள் கூறுகின்ற கருத்திலை பொறுத்தவரையில் அவர்கள் அரசாங்கம் அல்ல. ஆனபடியால் அவர்களுடைய கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் அவ்விதமான இந்த ஒரு கருத்தை இன்னும் கூறவில்லை.